அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாய் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு வகையான ஒரு சோகம் ஒவ்வொரு நாளும் நம்மள மூழ்கடிச்சிருது இல்லைங்களா? காரணம் பல எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும், பார சுமையாகவும் நம்மள அழுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த மாசத்துக்குள்ள இந்த ப்ரமோஷன் கிடைச்சிரும் நம்ம நினைச்சோம். ஆனா ப்ரமோஷன் இன்னும் கிடைக்கலையே. எப்படியாச்சும் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் வந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமையவே மாட்டேங்குதே. அந்த லேண்ட் விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர மாட்டேங்குதே அப்படின்னு லேண்டை பத்தி, நம்முடைய பிள்ளைகளை பத்தி, நம்முடைய வீட்டை பத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைவேற மாட்டேங்குதே என்ற ஏக்கமும் நம்ம மனசுல அது இருந்துகிட்டே தான் இருக்கு பாருங்களேன். வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்முடைய பணத்தை பத்தி, நம்முடைய உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றி, நம்முடைய வீட்டை பற்றி, நம்முடைய வேலையை பற்றி, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்த நிலைகளில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நடக்காதது தான் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். உங்கள் சரீரத்தில் ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் மற்றதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியுங்க. ஆனால் உங்கள் உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்கள் ஆரோக்கியத்தில், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவ்வளவுதான். மற்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாதுங்க. அது பிள்ளைகளை பற்றியா இருக்கட்டும், வீட்டை பற்றியா இருக்கட்டும், பணத்தை பற்றியா இருக்கட்டும், வருங்காலத்தை பற்றியா இருக்கட்டும், வருமானத்தை பற்றியா இருக்கட்டும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. எது தெரியுமா பெரிய பிரச்சனையாக தெரியும்? உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை வந்துருச்சு பாருங்க. உங்க உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சு பாருங்க. உங்க உடம்புல ஒரு பாதிப்பு வந்துருச்சு பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே தெரியும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. எல்லா பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை என்னன்னா உடல்நிலை பிரச்சனை தான். அதை சரி பண்ணிட்டாலே உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப அற்புத ரகமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் நீங்கள் சிறந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். அப்போ உடலை நன்றாக வைத்துக் கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் பாருங்களேன், இந்த உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கு. சரியான விதத்தில் ஃபுட் எடுத்துக்கணும், சத்தான ஆகாரத்தை சாப்பிடணும், நல்ல தண்ணி குடிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரம் கடந்து நம்ம சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்ல உடற்பயிற்சி கொடுக்கணும், நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னு 1000 விஷயம் பண்ணுறாங்க. ஆனாலும் நிறைய பேருடைய உடம்பு நல்லா இல்லை. இது எல்லாம் ப்ராப்பராக பண்ணக்கூடிய அநேகர் உடல்நிலையில் இன்னும் வியாதி உள்ளவங்களாக தான் இருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உடம்ப நல்லா பார்த்துக்கணும்னு விரும்பக்கூடிய நிறைய பேர் மனசை நல்லா பார்த்துக்கணும்னு யாரும் விருப்பப்படுறதே கிடையாது. ஏன்னா மனது எவ்வளந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, 3 யோவானின் புஸ்தகம் 2ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால முதல்ல நல்லா இருக்க வேண்டியது, பிரச்சனை இல்லாம இருக்க வேண்டியது, ஆரோக்கியமா இருக்க வேண்டியது உங்க சொந்த மனசு, உங்க சொந்த ஆத்துமா. அப்ப உங்க ஆத்துமா நல்லா இருந்தாதான் உங்க உடம்பு நல்லா இருக்கும். உங்க உடம்பு நல்லா இருந்தாதான் உங்கள் கையின் பிரயாசம், உங்கள் குடும்பம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் ஆன்மா, ஆத்துமா, மனசு, அது நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கணும்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் மனசு, என் உள்ளம், என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், வேத வார்த்தையின் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஆண்டவரை நேசிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை கனப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் உங்க ஆன்மாவை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ளும். என்னங்க நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவங்களா நீங்க வாழ்ந்துருங்க. அப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது உங்க ஆன்மா, ஆத்துமா, மனசு ஆரோக்கியம் பெறும். அது வாழ்ந்து சுகமா இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.